தேவ மனுஷன் எலியா ஒரு வெளிப்பாட்டு வரத்தோடு கூட என்ன செய்கிறான்? ப்ராஃபஸி சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? ஆகாப் ரதங்களை பூட்டி கொண்டு போ, பெருமழையின் இறைச்சல் எனக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு மன்னிக்கவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டான். வெளிப்பாடு வந்துடுச்சு. ஆனால் அதை செக் பண்ணுறதுக்கு யாரை பயன்படுத்தினான்? இஸ் ஓன் சர்வன்ட். ஊழியக்காரன் சொன்ன உடனே அவன் இறங்கி வந்து முதல் தடவை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான்? ஒன்றுமில்லை, நோ சைன், நோ சைன். ரெண்டாவது முறையும் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான்? நோ சைன். மூணாவது முறையும் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான்? நோ சைன். நாலாவது முறையும் பார்த்துட்டு வந்து, அஞ்சாவது முறையும் பார்த்துட்டு வந்து, ஆறாவது முறையும் பார்த்துட்டு வந்து, நோ சைன் மை லார்ட். ஆனால் கர்த்தருடைய ஊழியனுக்கு என்னது? தட் இஸ் த கிளவுட். உள்ளங்கை அளவு மேகம் இருக்கிறது. தட்ஸ் த ரெவலேஷன். வெளிப்பாட்டு வரம் அதான். எனக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி கர்த்தர் வெளிப்படுத்துவார், எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்துவார். இப்படி வரும், இப்படி நடக்கும், இப்படி செய்யும். அதுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிச்சுட்டே இருக்கணும். அந்த வரங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சபையில் இந்த வரங்களை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். ஊழியர்கள் அதுக்காக பாரப்படணும். ஊழியர்கள் அதுக்காக அந்த பாரம் எல்லாம் விடக்கூடாது. அவங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஐ ஹேவ் நோ ரெவலேஷன், நோ ட்ரீம், நோ விஷன், நோ ப்ராஃபஸி, நோ டங்ஸ், நோ கிஃப்ட். சரி, இவங்கள தான் போல, இவங்களுக்கு வேற ஆளை மாற்று, போய் பாருங்க.